நண்பர்களே, யார் இந்த சிம்சோன்? சூப்பர் ஹீரோ கதைகள்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நிஜமாவே ஒருத்தருக்கு அமானுஷ்ய பலம் இருந்தா எப்படி இருக்கும்? அதான் சிம்சோன் கதை. இவர் வெறும் பலசாலி மட்டும் இல்ல, இஸ்ரவேல் மக்களோட ஒரு நியாயாதிபதி. இவரோட பிறப்பே ஒரு பெரிய மிராக்கிள். சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவதூதன் வந்து அவங்க அம்மா கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டாரு. இவர் ஒரு நசரேயன், அதாவது இவர் தலையில கத்தி படக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, திராட்சரசம் குடிக்கக்கூடாது. இதான் அவரோட பலத்துக்கு காரணம்னு அன்னைக்கே முடிவாகிடுச்சு. சிம்சோன் ஒருமுறை திம்னா அப்படின்ற ஊருக்கு போகும்போது ஒரு பெரிய சிங்கம் அவர் மேல பாயுது. ஆனா அவர்கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல. வெறும் கையாலேயே அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டிய கிழிக்கிற மாதிரி ரெண்டா கிழிச்சு போட்டாரு. இதுதான் அவரோட முதல் மாஸ் என்ட்ரி. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சிங்கத்தோட உடம்ப பார்க்க போறப்போ அதுக்குள்ள ஒரு தேன் கூடு இருந்துச்சு. அதை எடுத்து சாப்பிட்ட சிம்சோன் ஒரு பெரிய கல்யாண விருந்துல ஒரு புதிர்கதை போட்டாரு. சாப்பிடுகிறவனிடமிருந்து சாப்பாடு வந்தது அப்படின்னு சொன்னாரு. இதுவே பின்னாடி பெரிய சண்டைக்கு காரணமாச்சு. எதிரிகளான பெலிஸ்தியர்கள் சிம்சோனை ஏமாத்தினப்போ அவரு செஞ்ச ரிவெஞ்ச் ரொம்ப வித்தியாசமானது. 300 நரிகளை பிடிச்சு அதோட வால்ல தீப்பந்தத்தை கட்டி எதிரிகளோட வயல்ல விட்டாரு. மொத்த ஊரும் எரிஞ்சு போச்சு. இதான் அவரோட கோபத்தோட உச்சம். பெலிஸ்தியர்கள் 1000 வீரர்கள் திரண்டு வந்து சிம்சோனை பிடிக்கிறாங்க. அப்போ சிம்சோன் தன்னை தழைத்திருந்த கயிறுகளை ஒரு நூல் மாதிரி அறுத்துட்டு அங்க கிடந்த ஒரு கழுதை தாடை எலும்பை எடுத்து அந்த 1000 பேரையும் அடிச்சு வீழ்த்தினாரு. கற்பனை பண்ணி பாருங்க, ஒருத்தர் 1000 பேர். ஒரு முறை காசா நகரத்துல சிம்சோனை மாட்ட வைக்க பார்த்தாங்க. ஆனா சிம்சோன் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த ஊரோட பிரம்மாண்டமான கோட்டை கதவுகளை அப்படியே வேரோட பிடுங்கி தன் தோள்ல சுமந்துட்டு ஒரு மலை உச்சிக்கு கொண்டு போய் வச்சிட்டாரு. அவரோட பலத்துக்கு எல்லையே இல்லை. எவ்வளவு பெரிய வீரனுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். சிம்சோனுக்கு அது பெண்கள். அவரு தெலீலா அப்படின்ற ஒரு பெண்ணை நேசிச்சாரு. பெலிஸ்தியர்கள் அந்த பெண்ணை விலைக்கு வாங்கி சிம்சோனோட ரகசியத்தை கண்டுபிடிக்க சொன்னாங்க. இதான் அவரோட வீழ்ச்சிக்கு ஆரம்பம். தெலீலா திரும்ப திரும்ப ரகசியத்தை கேட்கிறப்போ 3 தடவை சிம்சோன் பொய் சொன்னாரு. பச்சை நரம்பால கட்டுனா பலம் போயிடும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா தெலீலா விடல. அழுது அடம் பிடிச்சு ரகசியத்தை கேட்டுட்டே இருந்தா. ஒரு கட்டத்துல சிம்சோன் டயர்டாகி உண்மைய சொல்லிட்டாரு. என் முடிதான் என் பலம். சிம்சோன் தூங்கும்போது அவரோட முடிய சிரைச்சிட்டாங்க. அவர் முழிச்சு பார்த்தப்போ அவரோட பலம் போயிடுச்சு. கடவுளோட கரம் அவரை விட்டு போயிடுச்சு. எதிரிகள் அவரை பிடிச்சு 2 கண்களையும் தோண்டி எடுத்து ஒரு மாடு மாதிரி மாவு மிஷினை சுத்த வச்சாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. சிறைச்சாலையில சிம்சோன் கஷ்டப்படும் போது மெதுவா அவரோட முடி வளர ஆரம்பிச்சது. அவர் தான் தப்ப உணர்ந்து கடவுள்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டாரு. இது ஒரு முக்கியமான பாடம். நாம கீழே விழுந்தாலும் திருந்தி வரும்போது கடவுள் நமக்கு திரும்பவும் வாய்ப்பு கொடுப்பாரு. பெலிஸ்தியர்கள் அவங்க கடவுளுக்கு ஒரு பெரிய விழா எடுத்தாங்க. அங்க சிம்சோனை பரியாசம் பண்ண கூட்டிட்டு வந்தாங்க. 3000த்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகள், மக்கள் எல்லாரும் அந்த பெரிய கட்டிடத்துல மேலையும் கீழையும் இருந்தாங்க. சிம்சோன் 2 தூண்களுக்கு நடுவுல நிக்க வச்சிருந்தாங்க. சிம்சோன் அங்கிருந்த ஒரு பையன் கிட்ட இந்த கட்டிடத்தை தாங்குற தூண்களை தொட்டு பார்க்க விடு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் கடவுள் நோக்கி ஒரு உருக்கமான ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே, இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் எனக்கு பலம் தாங்க. என் 2 கண்களுக்காக நான் பழி வாங்கணும். ஜெபம் பண்ணிட்டு அந்த 2 பிரம்மாண்டமான தூண்களையும் தான் முழு பலத்தோட தள்ளினாரு. அந்த மொத்த கட்டிடமும் அப்படியே இடிஞ்சு விழுந்துச்சு. அன்னைக்கு செத்த எதிரிகள் அவர் உயிரோட இருந்தப்போ கொன்னதை விட அதிகம். சிம்சோன் தன் உயிரை தியாகம் செஞ்சு தாம் மக்களை காப்பாத்தினாரு. நண்பர்களே, சிம்சோன் கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? கடவுள் கொடுத்த வரத்தை அசால்ட்டா நினைக்க கூடாது. நம்முடைய பலவீனங்களுக்கு இடம் கொடுத்தா அது நம்ம கண்ணையே பறிச்சிடும். தப்பு செஞ்சாலும் மனம் திரும்பினா கடவுள் கடைசி வரைக்கும் நம்ம கைவிட மாட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க.